நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நைஃப் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நைட் ஆர்டர் போட்டு எனக்கு அடுத்த நாள் ஈவினிங் ஒரு 6:00லாம் கிடச்சிருச்சு. பரவாயில்ல கொண்டாந்து குடுத்துட்டாங்க. பாக்ஸ் தான் ரொம்ப பெருசா இருந்தது. அதுக்குள்ள கத்தி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா துக்ளியூண்டு ஒரு பிளேஸ்க்குள்ள அடைபட்டு இருந்துச்சு. நானும் சிசர் வச்சு கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, சரி நல்லா பேக்கேஜ் பண்ணி குடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா, இல்ல. அ ஓகே. ஓரளவுக்கு நல்லா தான் நீட்டா தான் இருந்தது. நைஃபுங்காட்டியும் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் தேவையில்ல. ஓப்பன் பண்ணி பார்த்தா, என்னென்னமோ குடுத்துருந்தாங்க. சரி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்ட்டா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா 3 கத்தி இருந்தது. சரி ஓகே. 3 கத்தி குடுத்துருக்காங்க. என்னென்ன யூஸ்க்காக பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா, ஒண்ணு சின்னதா இருந்தது. இன்னொன்னு பெருசா இருந்துச்சு. அத விட ஒண்ணு பெருசா இருந்தது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஹார்டா கட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கெல்லாம் இந்த மாரி நைஃப் குடுத்துருந்தாங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா, இதில ஸ்டெயின் எதுவுமே அதாவது கரை எதுவுமே படியாத அளவுக்கு இருக்கு. நல்லா இருக்கு இந்த நைஃப் வந்து சூப்பரா இருக்கு. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த கத்தி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா பெருசாவே இருக்கு அத விட. இதெல்லாம் வந்து நம்ப பூசணிக்காய் அந்த மாரி காயெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் ஈஸியா வந்து கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சும்மா சாதாரணமா வெங்காயம், தக்காளி அதுக்கெல்லாம் வந்து நம்ம இத வந்து பயன்படுத்திக்கலாம். நான் வந்து நல்லா ஃப்ரீசர்ல ஒரு 5 நிமிஷம் வச்சு முள்ளங்கி எடுத்து கட் பண்ணி பார்த்தேன். எப்படி கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கட் பண்ணி பார்த்தா நல்லா சன்னமாவே கட் ஆகுது. சூப்பராவும் இருக்கு கட்டிங்ல. நான் நார்மல் கத்தியில வந்து கட் பண்ணி பார்த்தேன். அதுலயுமே வந்துட்டு கொஞ்சம் அழுத்தி கட் பண்ற மாரி இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு ஃபீலிங் புடிக்கல. நான் 3 கத்தி வந்து ட்ரை பண்ணேன் வீட்ல நார்மல் கத்திய. இது பார்த்தீங்கன்னா, ஈஸியா கட் ஆகுது. அது கொஞ்சம் நல்லா அழுத்தி கட் பண்ற மாரி இருக்கு. இங்க பாருங்க எவ்ளோ ஈஸியா கட் ஆகுதுன்னு பாருங்க. நான் இந்த கத்தி வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தேன். கட் பண்ணி, கட் பண்ணி. என்ன முள்ளங்கி தான் வீணா போயிருச்சு. ஒரு சாம்பாருக்காவது ஆயிருக்கும். இந்த மாரி கத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஓரளவுக்கு. ஆனா அந்த கத்திய விட இந்த 3 கத்தியும் சூப்பராவே இருக்கு. மேபி புதுசா இருக்கனால இருக்குது அப்படி இருக்கா என்னமோ! நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.